பைக் பார்க்க போனவங்களுக்கு பொன் பார்க்க போன மாதிரி சாப்பாடு தந்த கதை தான் இது. ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஃபுல்லாக பாருங்க. அன்றைக்கு ஃப்ரெண்டோட கால் பண்ணி சொன்னா திடீர்னு பைக் ஒன்று வாங்கணும், சின்ன பையனை மட்டும் போயிட்டு வருமாண்டு. சரின்னு நானும் மீறி போனா கைஸ் கொழும்புலேருந்து நாவலப்பட்டியை கூட்டி போயிட்டாங்க கைஸ். அது அப்புறம் டயர்டாக டீ கடையில் நிப்பாட்டினோம் டீ குடிக்கிறதுக்கு. இவர் தான் கைஸ் பைக் வாங்க போகிறாரு, எவ்வளோ ஹாப்பி ஆகிறாரு பாருங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சேட் ஆகிக்கிறோம் பாருங்க கைஸ். இது ஆப்பையா இல்லை கோப்பையான்னு தெரியா கைஸ், கல் மாதிரி இருந்துச்சு. விடிய 2 மணிக்கு நாவலப்பட்டியில் ரீச் ஆகினோம். அப்புறம் லொக்கேஷன் அனுப்பினார், பார்த்தா நடு ரோட்டில் வர காட்டியும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ரோட்டில் ஒரு நாயுமே காணும்னு சொல்ல கூட ஒரே ஒரு நாய் மட்டும் வந்துச்சு. இந்த கலஸ்ட்டில் வராரு இவர் தான் பைக் ஓனர், பழைய ஓனர். அதுக்கப்புறம் எங்கள்ட போய் என் பைக்கில் ஏறி பார்த்துட்டு சரின்ட்டு திடீர்னு ரூம் மட்டும் கூட்டி வந்தாங்க கைஸ். அப்படின்டா இன்றைக்கி தங்கி நாளைக்கு வெள்ளைக்கு வாங்குவோம்டாரு கைஸ். நாங்கள் புக் பண்ண ஹோட்டலில் யானை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்க தானே. அதுக்கப்புறம் வெள்ளையமாக மறுவா ரிட்டர்ன் போனோம் கைஸ். அப்புறம் சைன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு போகல திடீர்னு கொண்டு வந்து வச்சார். சைன் பண்ணதெல்லாம் ப்ரோ பண்ணி கேளும் தின்னிங்க ப்ரோன்னு. இது தான் பைக். டென்ஷன் ஆகிட வேணாம், இது வந்து எக்ஸ்ட்ரா பாஸ். பைக் பின்னுக்கால வருது கைஸ். இது தான் பைக், இது தான் பழைய ஓனர். அதுக்கு பிறகு பாட்டு போட்டுக்கின்னு மஜா பண்ணிக்கொண்டு வந்துட்டோம். பாய்.